ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அழகே அழகே சீரியலோட எபிசோட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் மதி ஜாக்கிங் போனதை பற்றி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு. ரோட்டில் பார்க்குறவங்கெல்லாம் அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, என்னை யாரும் அந்த மாதிரி பார்க்கலையே, உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அமைதியா இரு, கூட கூட பேசாத அப்படின்றாரு மதியை. அப்புறம் சுரேஷ் அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, அவள் எப்படியான பொண்ணு போயின்னு போறா, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கு ராகவ் பார்த்தீங்கன்னா, எப்படி வீட்டில் பெரியவங்கன்னு இருந்தால் நல்லது கெட்டது சொல்ல தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாமா சொல்லுவீங்க, என் வீட்டு புது மருமக இந்த மாதிரி ஜாக்கிங் போகிறா, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்றாங்க. இதை வச்சு காலையில் ஒரு பிரச்சனையாக பண்ணியிருக்கீங்க. நானும் காலேஜ் போகணும், அவரும் ஆஃபீஸ் போகணும், ராகவியும் ஸ்கூல் போகணும், இருக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி மதி உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, மதி செம்மையாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி மலர்கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே சமைக்கிறாங்க. சமைச்சிக்கின்னே மதி பார்த்தீங்கன்னா, என்னோட டிஃபனை நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, எப்படி மதி நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்றாங்க. நமக்கு தேவையானதை நாம தான் பேசணும்க்கா அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. உனக்கு லஞ்ச் என்ன வேணும் சொல்லு, நானே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மி வந்துட்டு, என்ன 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்து அமைதியாயிட்டீங்க அப்படின்றாங்க. நாங்கள் எதுவும் பேசல அத்தை அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்குற நீ, என்ன 1,00,000 2,00,000 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை 20,000 அத்தை அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. என்ன 20,000மா? என் பையன் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்குறாங்க, சுரேஷும் அதிகமாக வாங்குறான். நீ இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு 20,000ன்னு சொல்கிற அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, நான் படித்த வேலைக்கு நான் டீசெண்டாக வேலை பார்க்குறேன், உங்கள் பையன் சுரேஷ் இப்போ வேலை இல்லாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. என்னடி இவ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி மலர்கிட்ட லக்ஷ்மி கேட்குறாங்க. நாம தான் அத்தை சம்பளத்தை பற்றி பேசணும், அதனால தான் அவள் அப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் மேனேஜர் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் போகிறாரு. சொல்லுங்கள் சார், கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாக்யராஜ், உன்னோட குடும்ப பொறுப்பு அதிகமாயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்யராஜும் சந்தோஷப்பட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க. மலரு அப்படின்றாங்க, ஏன் என்னாச்சுங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. இல்லை நீ பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் பார்க் வந்துரு அப்படின்றாங்க. எதுக்குங்க, வா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் என்ன சொல்லிட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் ராகவிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ராகவ் கிட்டேயும் லக்ஷ்மி கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்குன்றாங்க. ராகவியோட பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூல் முடிய போதில்ல, அதனால் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, "நீ உள்ள யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்ட மாரி இருந்ததே" அப்படின்றாங்க. "ஆமா அத்தை, அதுவா உங்க பையன் தான் பேசிட்டு இருந்தாரு. நான் மறந்துட்டேன். அவர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு" அப்படின்றாங்க. "என்ன நீ இப்படியேவா போற? இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போறேன் அத்தை" அப்படின்றாங்க. "என்ன பாக்யராஜ் வரானா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்தை, அவரு என்னைக்கு வந்திருக்காரு. நான் ஒண்டி தான் போறேன்." "ஆமா, உனக்கு என்ன வேலை இருக்கா? நீ வீட்ல சும்மா தானே இருக்க. அவன் வேலையா இருக்கான். நீ போயிட்டு வா" அப்படின்ற மாரி லக்ஷ்மி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா போறாங்க.